எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மாங்காயை பறித்து ஒரு துவையல் அரைக்கலான்னு சொல்லிட்டுங்க. அதுக்கு இடையில் கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சுக்கலாங்க. எங்கள் வீட்டில் மறுபடியும் ரோஸ் பூத்துருக்குங்க. நம்ம மரத்து மாங்காயை பறித்து ஒரு துவையல் அரைச்சிடலாங்க. மிளகாய் எடுத்துக்கலாங்க. மிளகா நல்லா வறுபட்டு வச்சுங்க, எடுத்துக்கிறலாம். இப்போ மிளகாயை மட்டும் வறுத்தாச்சுங்க, மற்றதெல்லாம் நம்ம வறுக்க வேண்டியதில்லை. தேங்காய் போட்டுடலாங்க. ஒரு அரை ஸ்பூன் சீரகம், பச்சை வெங்காயம், உப்பு கல், இதை மொதல் நம்ம அரைச்சிக்கலாங்க. நல்லா சீவிட்டோங்க. இப்போ இதை நறுக்கியெல்லாம் பொடியாக இருக்கு. நம்ம நல்லா கழுவிட்டு நம்ம நறுக்கியிருக்கிறோங்க. நம்ம மிளகா, தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் ஒரு அடி அடிச்சாச்சுங்க. இதில் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சது போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாங்காயை போட்டுடலாங்க. ரொம்ப ஒட்ட முடியாது போட்டுக்கு. காலையில் உணவு என்ன, சாப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கஞ்சி சாதம், நம்ம மாங்காய் துவையல், நல்லா ஆமாம், அதே கஞ்சி தான். இந்த கஞ்சிக்கு இந்த மாங்காய் துவையல் சூப்பராக இருக்குங்க. சும்மா சல்லுன்னு போயிடும் கஞ்சி. கொடுக்குறேன். இதே போல் நீங்கள் செய்து இந்த மாங்காய் துவையலை செய்து சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த கஞ்சிக்கு அதை விட நல்லா இருக்குங்க. இது சுடுசாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாங்க. சுடுசாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.